யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2025க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது மூலம் நட்சத்திரம். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதி கேது. கேது அதிபதி அப்படிங்கிறதுனாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆன்மீகமான நாட்டம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாகவே தான் இருக்கும். அதுலேயும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பூஜை புனஸ்காரம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா துணை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவன் தான் துணை அப்படின்னு சொல்லி வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஒரு 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அதிகப்படியான ஒரு அப் அண்ட் டவுனாகவே போய்கிட்டே இருந்திருக்கும். ரொம்ப ஆவரேஜாக போகுது, எந்த முன்னேற்றமுமே கிடையாது, என்ன தான் செய்கிறது அப்படின்னு யோசித்த நபர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வருடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2025 ஒரு அற்புதமான வருடமாக தான் அமைய போகுது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது, அதுக்கப்புறமா சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி, 4 கிரக பயிற்சிகள் இந்த வருஷம் இருக்குது. அது பலவிதமான மாற்றங்களை கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம். பெண்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் வேலையில் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை, கடந்த ஒரு 2 வருஷமாக அப்படியே ஆவரேஜாக தான் போய்கிட்டுருக்கு. என்ன பண்ணாலும் கொஞ்சம் பேக்கில் வந்துக்கிட்டே அதாவது எப்படின்னா ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா 2 ஸ்டெப்பு கீழே இறங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதிகப்படியான பணம் செலவாகிட்டுருக்கும். நம்ம ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் ஏதோ ஒரு கணக்கில் நம்ம ஒரு கணக்கு போட்டால் வேறு ஒரு கணக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 10 ரூபா வந்தால் 20 ரூபா செலவு ரெடியாக காத்திருக்கும். இப்படியே மேலே மேலே போய்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கும். வரவுகள் பார்த்திங்கன்னா ஸ்தம்பிக்காமல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பண வருமானம் இருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமான செலவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்மீகமாக சுற்றுலா போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு விட்டு போன வழிபாடுகள் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடுகள் என்றைக்கோ பிரார்த்தனை செஞ்சுட்டு அங்கே போக முடியலையேன்னு நினச்ச இந்த விஷயம் எல்லாம் இந்த வருஷம் நடக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதிகமாக பார்த்திங்கனாக்கா நமக்கு ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இல்லைன்னா திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் போகுது அப்படின்னாலுமே அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அவங்களுக்கு மறுமணம் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் இருக்குது. வண்டி வாகனம் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா வாங்க முடியும். ஏதாவது ஒரு வீடு வாங்கணுன்னா லோனாவது போட்டு நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வாங்கியே தீர்வேன்னு அடம் பிடிச்சி வாங்கக்கூடிய வருஷமாக இருக்க போகிறது இந்த 2025. மாமியார் மாமனாரோட பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. தனி கொடுத்தணும் போகணுன்னு பிளான் பண்ணவங்களுக்கு அது நடக்கவே இல்லை. அது ஒரு குதூகலமாக இல்லை. வீடு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு சோகமான சூழ்நிலையே இருக்குது. அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட்டு, ஒரு கலகலப்பாக சண்டை தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயம் எல்லாமே மூட்டை கட்டி ஓரமாக தள்ளிட்டு பாசிட்டிவான வைப்ரேஷன் அதிகமாக வரக்கூடிய வருஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 சின்ன சின்ன பூசல்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. அடுத்ததாக ஆண்களுக்கான ஒரு பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அவர்களுக்கான பலன்கள். அதாவது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப அர்ப்பணிப்போடு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்கள். இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் தெரியலைன்னு கேட்டோன்னா உடனே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு முயற்சி செய்து மேலோங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் இருக்குது. நார்மலாகவே இவங்க பார்த்திங்கன்னா இள வயதிலேயே வேலைக்கு போகக்கூடிய நபர்கள், படிப்பு சார்ந்த விஷயத்துலேயும் கூட பார்த்திங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதனால் முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அடுக்கடுக்கான முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் பார்த்திங்கன்னா சனி பயிற்சிக்கு பிறகு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அடுத்து குழந்தை பிறப்பு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா நல்ல புக்திகள் வர சமயத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதா இருந்தால் அந்த சமயத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுடுங்க. இந்த குரு பயிற்சி வர சமயத்தில் கடவுள் அருளோடு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. சொத்து வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதற்கான வருஷமாக தான் இது இருக்க போகுது. நீங்கள் இந்த கிரக பயிற்சிகள் 4மே நடக்கிறதுக்கு அதாவது வருஷம் பிறந்ததுலேருந்து ஒரு 6 மாத காலம் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த 6 மாதத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே பிளானே பண்ணலைன்னா கூட ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்த நல்ல பேர் வாங்கவே முடியலையேன்னு நினச்சிங்கன்னா அந்த அவமானங்களை துடைக்கிறது, நிறைய பாராட்டுகள் வாங்குறது, இது எல்லாத்தையுமே 1 by 1 செய்யக்கூடிய
ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா தன்னால் நடக்கும். அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு கிரகப்பெயர்ச்சிகள் நடக்கவே சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் எல்லாம் காட்ட தான் செய்யும். பெரிய மாற்றங்கள் பார்க்கணும் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இந்த 4 கிரகப்பெயர்ச்சிகளுமே முடிஞ்சதுக்கப்புறமா பெரிய மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக வந்தே தீரும். புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். வேலையில் மாற்றம், அது வேறு கம்பெனிக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா மாற முடியும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் மேல் படிப்புக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு. யாருக்கும் வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க. வாக்கு கொடுக்குற சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு அதை மாற்றுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வருது. அதனால் வாக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். நிதானமாக ஃப்ரீயாக விட்டுடுங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன்னு ஒரு உத்தரவாதத்தோட வார்த்தைகள் கொடுக்க வேண்டாம். யாருக்கும் ஷூரிட்டியும் போடாதீங்க. ஷூரிட்டி போடுற பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்காவது உதவியாக கொடுக்கணுன்னா கொடுத்துருங்க. கடனாக பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதுமானது. அடுத்ததாக மாணவர்களுக்கான பலன்கள். மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புத்தி கூர்மை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கக்கூடியவங்க தான். இவங்க வந்து படிப்பில் நல்ல வித்துவான்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேதுவில் பிறக்கிறாங்க இல்லையா, கேது தசை முடிஞ்சதுக்கப்புறமா சுக்கிர தசை ஆரம்பிச்சிடுது. 3-4 வயசுலேயே சுக்கிரதசை ஆரம்பிச்சதுனால இவங்களுடைய ஃபுல் இளமை காலமும் சுக்கிரதசையில் தான் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு 23-24 வயசு வரைக்கும் இவங்களுக்கு சுக்கிரதசையிலேயே போகுது. பெண்களாக இருந்தால் அந்த வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த படிப்பு சார்ந்த, அதாவது படிக்கிற சமயத்தில் காதல் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்கள் அதிகபட்சமாக நம்ம வந்து ஈடுபடுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது. உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் நல்லா பண்ணணும். அப்போ மட்டும்தான் படிக்க முடியும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா குட்டி சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல உட்கார வைக்காது. நம்ம சினிமா பார்க்குறது, ஃபோனில் விளையாடுறதுன்ற மாதிரி விளையாட்டு புத்தியாகவே இருக்கும். டூருக்கு போகலாமான்னு நினைக்கிறது, பொழுதுபோக்கு விஷயங்களில் தான் அதிகபட்சமாக நம்மளோட எண்ணம் போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நிம்மதியாக உட்காந்து என்னென்ன பண்ணால் என்னென்ன நடக்கும்னு ஃப்யூச்சர் பிளானிங் எல்லாம் உட்காந்து பேசுனா புரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. பெரிய அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு கான்வர்சேஷனாக வச்சுக்கோங்க. இப்படி பேசும்பொழுது அவங்களோட மன மாற்றங்கள் வரத்துக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. நல்ல வேலை கிடைக்கிறது, தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு தொழில் கற்றுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். தொழில் சார்ந்த படிப்புகளும் படிக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ இவங்களோட வாழ்க்கை அப்படின்றது வளமாக தான் அமைய போகுது. நிதானத்தோடு இருங்க. நான் நட்சத்திர தோஷம் பற்றி சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களோட வாழ்க்கையில் படிப்பை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது எப்படி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை திடமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு நட்சத்திர தோஷத்துக்கு சொன்ன பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதை பண்ணுற பட்சத்தில் நமக்கு பெரும்பாலும் நெகட்டிவான பலன்கள் எதுவுமே நம்மளை அண்டாமல் நம்ம காப்பாற்றிக்க முடியும். அடுத்ததாக பார்க்க போகிறது கோச்சார பலன்கள். இந்த வருஷம் இருக்கக்கூடிய இந்த 4 விதமான கிரக பயிற்சிகள் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சனி பயிற்சி. சனி வந்து நமக்கு 4வது வீட்டில் வந்து உட்கார போகுது. சனி 4ல் உட்காருன்னா அர்த்தாஷ்டம சனி. அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் சிக்கனத்தை கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நார்மலாகவே ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணுன்னா யோசிக்காமல் வாங்கக்கூடிய நபர்கள் இல்லையா. அதனால் இதுக்கப்புறமா வந்து ஒரு 2 தடவை யோசித்து இவ்வளோ கம்மியாக இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பேரம் பேசி வாங்குறது, இது எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதாவது சுகபோகஸ்தானத்தில் சனி இருந்தால் கொஞ்சம் கையை இறுக்கி பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருப்போம். பணமெல்லாம் வரும், ஆனால் மனசு கொஞ்சம் வராத மாதிரி சூழ்நிலை நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா சேவிங்ஸ் அதிகமாகும் அப்படின்றது உறுதியான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் விருத்தி ஆகிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. ஆசிரியர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, ஆசிரியராக பணியாற்றக்கூடிய நபர்கள், போதிக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்ல வரமான ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. குருவுடைய வீட்டில் சனி போய் உட்கார காரணத்தினால ஆசிரியர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தொழிலில் முன்னேற்றம்ன்றது நிச்சயமாக உண்டு. அடுத்தடுத்து வேறு ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணுன்னாலும் தொழிலில் தாராளமாக செஞ்சுக்க முடியும். ராகு கேதுவுடைய பயிற்சி. ராகு வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வந்து நமக்கு 3வது வீட்டில் உட்கார போகிறார். அப்படி உட்காரும்பொழுது தைரியஸ்தானம். ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணால் பரவாயில்ல பார்த்துக்கலாம் எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஓன் கான்ஃபிடென்ஸில் நம்ம செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு வந்து நமக்கு வந்து தைரியஸ்தானத்தில் வருது, சகோதர ஸ்தானத்தில் வருதுன்னும் போது உடன் பிறந்தவங்க கொஞ்சம் வந்து பேசாமல் விட்டு பிரிஞ்சு இருந்தவங்க இவங்க எல்லாருமே திரும்ப வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதை நமக்கு சாதகமாக மாற்றுறதுக்கான சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் உருவாகும். அதுக்கப்புறம் கேது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்தது. தொழில் ஸ்தானத்தில் கேது இருந்ததுனால என்ன ஆகும்னா நமக்கு தொழில் வந்து ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது, நல்லா இருக்குது நம்ம நினைப்போம், டக்கு அப்படியே டவுன் ஆகும்.
அதாவது நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது அப்படியே ஒரு பிரேக் எடுக்கும். இந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்தனால ஒரு ஆவரேஜாக இதெல்லாம் வரும் அப்படின்னு பிளான் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அதுலேயும் சின்ன சின்ன பிரேக் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் பெரிய அடி வாங்கும், அதுக்கப்புறம் திரும்பவும் மெதுவாக வந்து பொழைச்சி எழுந்திரிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் நடந்ததுக்கான ஒரு சூழ்நிலை கேதுவுடைய அமர்வு தான். கேது நகர்வுக்கு பிறகு அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் விருத்தி, அந்த குருவுடைய பார்வை முழுசாக கிடைக்க ஆரம்பிக்கும். தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விருத்தி அடைகிறதுக்கான சூழ்நிலை. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும், ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அபரிவிதமான லாபத்தை அடைய போகிறது அப்படின்றது நிஜமான ஒரு விஷயமா இருக்க போகுது. குருவுடைய பெயர்ச்சி, குரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7வது வீட்டில் போய் உட்கார போகிறார். 7வது வீட்டில் போய் உட்காந்தாருன்னா திருமணம் சார்ந்த தடைகள் இருந்த அத்தனை விஷயமுமே சரிவர நடக்கிறதுக்கான சிச்சுவேஷன் இருக்குது. பிரிந்தவங்க ஒன்று சேருது, கணவன் மனைவிக்கு நடுவில் நல்ல அந்யோன்யம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது நாள் வரைக்கும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு ஒருத்தர் பேசாமல் பிரிஞ்சு இருந்தவங்க எல்லாருமே அன்பாக பேசுறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் உருவாக போகுது. ஸோ குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ண போகுது. பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் நிறைய நல்லா கிடைப்பாங்க. அதை பிரிவுகள் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்த மனக்கசப்புகள் மாறி திரும்பவும் நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வரத்துக்கான சூழ்நிலையும் இந்த குரு வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் விருத்தின்றது ரொம்ப அதிகமாக காணப்படுறதுனால பண சேர்க்கைகள், பணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய குவிய போகிற ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் இருக்குது. ஸோ இந்த 2025 ஒரு வரப்பிரசாதமான வருஷமாக தான் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து நட்சத்திர தோஷம். நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் வந்து தோஷப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரத்துக்கு என்ன கிரகம் அப்படின்னும்பொழுது செவ்வாய் கிரகம் தோஷப்படுது. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சொல்லக்கூடிய ராகு தோஷம், கேது தோஷம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தோஷம் இல்லை. இது வந்து நமக்கு நட்சத்திரத்துக்காக வரக்கூடிய ஒரு தோஷம். இது காமனாக எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு கிரகம் வந்து தோஷம் அடையும். அந்த வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் என்னென்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கணவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம், அப்படின்னா கணவர்கிட்ட இருந்து பிரிவு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து லோ பிபி, ஐபிபி இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மாட்டுவாங்க. ஹீமோக்ளோபின் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரத்த அளவை சரி பார்த்துக்கோங்க. அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த WBC எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும், RBC எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்கள்ல, இது எல்லாத்தையும் சரி வர செக் பண்ணிக்கோங்க. அதில் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், அதாவது இந்த எலும்பு தேய்மானங்கள், அப்புறம் இந்த கழுத்தில் பிரச்சனை இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இந்த செவ்வாய் தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய். அங்காரகனுடைய துணை இல்லாமல் ஒரு இடத்த நம்ம வாங்க முடியாது. ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வருது, ஒரு நிலத்தை வாங்கணுன்னாலும் அதை விற்கணுன்னாலும் அதிகபட்சமான பிரச்சனைகள் வருது, தடங்கள் ஏற்படுதுன்னா அதற்கும் காரணம் இந்த நட்சத்திர தோஷம் தான். இதிலிருந்து எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஆண்களுக்கான நட்சத்திர தோஷம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாயெல்லாம் பெரிய தொழில் செய்யக்கூடிய விஷயங்களில் தான் அது வந்து காட்டும். தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தொழிலை விருத்தி அடைய விடாமல் ஒரு ஆவரேஜ்லேயே வச்சுருக்கோம். மற்றவங்களாம் இதே தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப பீக்கில் போயிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்டமே இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான். ஒரு கனரகமான வாகனம் வச்சு செய்யக்கூடியது, ஒரு பெரிய மிஷினரிஸ்லாம் வச்சு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு சார்பாக வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் தான். ஸோ அது சார்புடைய வேலை செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தடை வந்துட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அவங்க என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விரக்தி மனப்பான்மையில் இருப்பாங்க. வேலைக்கு போனாலுமே பார்த்திங்கன்னா பெரிய போஸ்டிங் வர்றதுக்கு ஒரு தாமதம் ஏற்படுறதுக்கான ஒரு சிச்சுவேஷனும் இருக்கும். ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிகப்பு கலரை யூஸ் பண்ணுங்கள். சிகப்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பென் எழுதுகிற மாதிரி இருந்தீங்கன்னா அது சிகப்பு பாடி இருக்கிற மாதிரி ஒரு பென், அதாவது நீளம் இங்கே இருக்கலாம், சிகப்பு பாடி இருக்கிற மாதிரியான பென் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு கயிறை கையில் கட்டிக்கோங்க. இந்த சிகப்பு கயிறு கையில் இருந்தாவே அதோட பாசிட்டிவ் ஒரு 90 days கையில் கட்டி பாருங்கள், எந்த அளவுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. முன்னேற்றம்ன்றது படிப்படியாக வரதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அடுத்ததாக செய்யக்கூடியது நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கோங்க. குங்குமம் வந்து வேலைக்கு போகும்போது பெண்கள் வச்சுப்பாங்க, ஆண்கள் வச்சுக்கிறது சிரமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கயிறே போதுமானது. வீட்டுக்கு வந்தீங்கன்னா நெத்திக்கு வச்சுக்கிட்டு பழக்கப்படுத்திக்கோங்க. அடுத்து பவழம் யூஸ் பண்ணுங்கள். பவழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோதிரமாக கையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அது இன்னுமே அதிகபட்சமான பலன்களை ஈர்த்து கொடுக்கறதுக்கு வல்லது. திருமணமான பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாலியில் வலது பக்கமாக போட்டுக்கோங்க, தாலிக்கு பக்கத்தில் அந்த பவழம் கோர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகளையும் கணவன் மனைவி ஒற்றுமையும் ஏற்படுத்தி கொடுக்கும், பிரிவுகள் வராமையும் காத்துக்கும். ரொம்ப பெரிய ஆர்குமெண்ட்லாம் வராமல் காப்பாற்றுறது இந்த மாதிரி தாலியில் போட்டுக்கக்கூடிய இந்த பவழம்.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல பாண்டிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து என்ன பண்ணலான்னா முருகருடைய வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட். முருகரோட வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த பிரச்சனை வந்தாலுமே, அதாவது சிக்கல் தீர்க்கக்கூடியவனே சிங்கார வேலன் தான். இந்த முருகரோட வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நமக்கு வர வேண்டிய ஆபத்துகளும் நம்மளை தொடாது. வாகனங்கள் பார்த்திங்கன்னா பழுதாகிறது இதுலேருந்து தடைப்படும். ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளை அழகாக காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த செவ்வாய் தெய்வமான முருகருக்கு இருக்குது. ஸோ அங்காரகனுக்கு விளக்கு போடுறது, முருகருக்கு விளக்கு போடுறது, இந்த பழக்கம் ஏற்படுத்திக்கோங்க. முருகர் படம் எல்லார் வீட்டில் இருக்கும். 2 விளக்கு ஏற்றினா போதுமானது. செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு ஒரு 3 சுற்றிட்டு வாங்க. இது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. வாழ்க்கையில் நல்ல வளமான ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பான முறையில் பார்க்க முடியும். இந்த வருடத்திற்கான தொடர் வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடம் முழுதும் பண்ணக்கூடிய வழிபாடு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும். நட்சத்திர தோஷம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்காக ஸ்பெஷலாக பண்ணுறது தான் முருகருடைய வழிபாடு. இது காமனாக நம்ம எல்லா விஷயத்துக்கும் சேர்ந்த மாதிரியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு சிவனுடைய வழிபாடு. இந்த வருஷத்துக்கு சிவனோட வழிபாடு ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப வேகமாக முன்னேற்றம் அடைகிறத கண்கூடாக பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மூலம் நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.